பௌர்ணமியில் தெய்வ வழிபாடு எப்படி செய்யலாம்? இதுதான் வந்து முக்கியமானது. நிறைய பேர் இருக்காங்க. தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பௌர்ணமியில் எப்படி இருக்கும் ஸ்பெஷல்? பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா எல்லா கோள்களுடைய எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம பூமியை நோக்கி நிறைய எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது பேர் கோல்டன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கோல்டன் ஈகிள் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லா தெய்வங்களுக்குமே பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சூப்பர் பிடிக்கும், அமாவாசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது அந்த இயற்கை எனர்ஜி வருது பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட தெய்வீக சிந்தனை எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, கலக்கும் பொழுது மாசான பவர், த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் வந்து அவங்க கூட உடம்புலையும் இருக்கும், நம்ம வாழ்கிற வீட்லேயும் இருக்கும், நம்ம வாழ்கிற கூட்டிலையும் இருக்கும். ஸோ அதை விளக்கு ஏற்றும் பொழுது அப்சர்வ் பண்ணும். நார்மலாகவே வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக விளக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் பௌர்ணமியில் மிக சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம பௌர்ணமி அன்னைக்கு என்ன தெய்வத்தை ஸ்பெஷலாக வணங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் உடச்சி விட்டுட்டு பாசிட்டிவ் அப்படி அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். சிவன் கண் அவன் கண் பொருள் இருக்க எல்லாம் சிவந்து இருக்கும் என்பதே பொருள். நந்தியோட கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொம்பு வழியாக நேராக சிவனோட லிங்கத்தை பாருங்கள். அது மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். ஒரு மிளகாய் டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க, 108 நாள் உடம்பு வேறு மாதிரி இருக்கும், முறுக்கேறிய சக்தியாக இருக்கும். விளக்கு போட்டுட்டு ஓங்காரத்தை வாய் வழியாக சொல்லுங்கள். விளக்க பாருங்கள். விளக்க பார்த்துட்டு ஓம். பௌர்ணமி வழிபாட்டில் இது கண்டிப்பாக நடந்தே தீரும். பௌர்ணமி அன்னைக்கு எல்லா ஜீவராசிகளும் பவர்ஃபுல்லாக இருக்கும், இன்க்ளூடிங் நம்ம கூட பவர்ஃபுல்லாக தான் இருப்போம். மகா பொருளாக இருப்பது தான் இறைவன். அப்போது கடவுள் என்ற சொல் கடந்து உள்ளிருக்கும் சொல். நினைத்த காரியம் நடக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், வீட்டின் ஆரோக்கியம் இருக்கும், பணம் பொருள் பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இதுதான் பௌர்ணமி வழிபாடு. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. தெய்வீக சிந்தனையோடு பௌர்ணமியில் தெய்வ வழிபாடு எப்படி செய்யலாம்? இதுதான் வந்து முக்கியமானது. நிறைய பேர் இருக்காங்க. தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பௌர்ணமியில் எப்படி இருக்கும் ஸ்பெஷல்? பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா எல்லா கோள்களுடைய எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம பூமியை நோக்கி நிறைய எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது பேர் கோல்டன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கோல்டன் ஈகிள் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி காற்றலைகளில் மேக அலைகளில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். அதான் ஒளி அலை. தெய்வீக சிந்தனை அப்படிங்கிற தெய்வீகம் அப்படின்றாலே பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையோடு நம்ம மாற்ற முடியாது எதுலையும் சொன்னீங்கன்னாக்கா நம்மளுடைய எண்ணமும் வண்ணமும், இந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸ் எப்பொழுதுமே இயற்கையோடு பிரபஞ்சத்தோடு இருந்துகிட்டு தான் இருக்கும். விளக்கேற்றும் முறையில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் அண்ட் லைட்ஸ், ஒளி அலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது விளக்கேற்று முறையில் தான். அகல் விளக்கும் அடிக்கடி நான் சொல்லுவேன். நம்ம அகவிளக்கு என்பது நம்மளுடைய உள்ளத்தில் எரியக்கூடிய விளக்கு, அகல் விளக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கில் எரியக்கூடியது. இந்த ரெண்டு லைட்டுக்கும் ஒரு இணையான ஒரு சத்து இருக்கும், அதில் ஒரு சத்தம் இருக்கும், சவுண்ட். அந்த பெல் அடிப்போம்ல, டங், அதான் ஓங்காரம். ஸோ ஓம் என்ற சொல்லில் நம்ம மிகப்பெரிய பிரபஞ்சத்தை இழுத்து எடுத்துக்கலாம். ஒரு டிஷாண்டனா மாதிரி ஓம் என்ற சொல் ஒரு டிஷாண்டனா மாதிரி. ஸோ என்ன பண்ணுறோம், பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எல்லா தெய்வங்களுக்குமே பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சூப்பர் பிடிக்கும், அமாவாசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது அந்த இயற்கை எனர்ஜி வருது பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட தெய்வீக சிந்தனை எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, கலக்கும் பொழுது மாசான பவர், த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் வந்து அவங்க கூட உடம்புலையும் இருக்கும், நம்ம வாழ்கிற வீட்லேயும் இருக்கும், நம்ம வாழ்கிற கூட்டிலையும் இருக்கும். ஸோ உயிர்கூடு வந்து மிகப்பெரிய உன்னதமான ஒன்று. இந்த லைட்னிங் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பார்க். என்னைக்கு யாருக்கு எந்த ஸ்பார்க்னு சொல்லுவாங்களே, அவனுக்கு இன்னும் நேரம் வரலப்பா, அந்த ஸ்பார்க் அவனுக்கு இன்னும் எல்லாம் இருக்குது, அவனுக்கான நேரம் வரல. அந்த ஸ்பார்க்கை தான் நான் வந்து தெய்வீக சிந்தனை அப்படின்னு சொல்லுவேன். நம்ம எண்ணமும் உருவாக்க வண்ணமும் ரெண்டு, இந்த கலர்ஸ், வெப்ஜிஆர் கலர்ஸ் காற்றுலேயே இருக்கும். அது பௌர்ணமி அன்னைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான், அதனால தான் இவ்வளோ பெரிய விளக்கம். ஸோ அதை விளக்கு ஏற்றும் பொழுது அப்சர்வ் பண்ணும். நார்மலாகவே வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக விளக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் பௌர்ணமியில் மிக சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம பௌர்ணமி அன்னைக்கு என்ன தெய்வத்தை ஸ்பெஷலாக வணங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சிவனுக்கு மிக முக்கியமான நாள் பௌர்ணமின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆதி அந்தம் அருள் பொருள் எல்லாமே ஒரு ஸ்பெஷல். எல்லா தெய்வங்களுமே ஈக்குவலானதான். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. சிவனுக்கு விளக்கு போடுறதா இருந்தால் எப்படி போடலாம், அதே மாதிரி எல்லா தெய்வத்துக்கும் வீட்டில் அன்னைக்கு கோயிலையும் போய் போடலாம், வீட்லேயும் போடலாம். நல்ல ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க, எப்போதும் போல நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, திரி, அதில் வந்து வில்வம் பவுடர் எடுக்க வேண்டும். வில்வம் பவுடர் மட்டும் ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டு விளக்கு ஏற்றுங்க. வில்வம் என்பது அனைத்தையும் வெல்வோம் என்ற அர்த்தம். வில்வம் சாதாரண விஷயம் கிடையாது. எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் உடச்சி விட்டுட்டு பாசிட்டிவ் அப்படி அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். சிவன் கண் அவன் கண் பொருள் இருக்க எல்லாம் சிவந்து இருக்கும் என்பதே பொருள். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா சிவனோட பார்வை டைரெக்டாக கிடைக்கணும்னா வில்வம் இலை, நாட்டு மந்திலே கிடைக்கிது. அந்த பவுடரை ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் போட்டு விளக்கேற்றினாலே போதுமான விஷயம் வீட்டில். ஸோ இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் பவரையும் சக்தியையும் கொடுத்துவிடும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்திற்குமே இது பொருந்தும்.
ஸ்பெஷலாக கேட்டிங்க அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போகலாம், சிவனை வேண்டலாம், நந்தியை வலம் வரலாம், நந்தி காதில் எது வேணாலும் சொல்லலாம். அந்த நந்தியோட கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொம்பு வழியாக நேராக சிவனோட லிங்கத்தை பாருங்கள். அது மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். நீங்கள் லாங்லேருந்து நின்று அவர் கொம்பு வழியாக மீன்ஸ் 2 கொம்பு இப்படி இருக்குல்லையே, அது வழியாக சிவனை பார்க்கும் பொழுது அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியும் வேண்டலாம். மிளகு 108 மிளகு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆலயத்துக்குள்ளே போயிடுங்க. ஆலயத்துக்குள்ளே போயிட்டு கையில் ஒரு 108 மிளகு கையில் வச்சுட்டு ஓங்காரம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பிரபஞ்சம் ஓம் ஒரு 108 ஓம் மனசால சொல்லிட்டு நீங்கள் அந்த மிளகை வீட்டுக்கு எடுத்து வந்து டெய்லி ஒரு மிளகு எடுத்துகிட்டு பாருங்க. நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய மருந்து மகா மருத்துவம். ஒவ்வொரு மிளகா டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க. 108 நாள் உடம்பு வேற மாதிரி இருக்கும், முறுக்கேறிய சக்தியாக இருக்கும். ஸோ பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். சிவனுக்கு விளக்கு போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வில்வத்தில் விளக்கு போடுங்க. விளக்கு போட்டுட்டு ஓங்காரத்தை வாய் வழியாக சொல்லுங்கள். விளக்க பாருங்கள். விளக்க பார்த்துட்டு ஓம் சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன வேண்டன்னு கூட தேவையில்லை. ஆல்ரெடி உங்களுடைய பிரெயினில் ரெஜிஸ்டர்ட். உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட ஆசை எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக வெட்டவெளி ரகசியம் அண்டவெளி ரகசியத்துக்கு போணுச்சுனாக்கா அது நடந்தே தீரும். ப்ரொமோட்டர் அண்டு கிரியேட்டர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்னென்னலாம் தேவையோ அது கிரியேட்டருக்கு போய் ப்ரொமோட்டருக்கு போகணும். இது கோயிலில் ஆலயத்தில் நடக்கும் பௌர்ணமி வழிபாட்டில் இது கண்டிப்பாக நடந்தே தீரும். பௌர்ணமி அன்னைக்கு எல்லா ஜீவராசிகளும் பவர்ஃபுல்லாக இருக்கும், இன்க்ளூடிங் நம்ம கூட பவர்ஃபுல்லாக தான் இருப்போம். மகா பொருளாக இருப்பது தான் இறைவன். அப்போது கடவுள் என்ற சொல் கடந்து உள்ளிருக்கும் சொல். கடவுள் எங்கே இந்த வார்த்தைனா கடந்து உள்ளிருக்கும் சக்தி, கடவுள் சக்தி. அதுதான் பௌர்ணமி அன்னைக்கு கடந்து உள்ளே வரும். அகல் விளக்கோடு அகவிளக்கை நம்ம வந்து விளக்குல வில்வம் பவுடரை போட்டு வேண்டி ஓங்காரத்தை ஓம் என்ற சொல்லை 108 வரை சொல்லி பாருங்க. நினைச்சது கண்டிப்பாக நடந்தே தீரும். சிவன் அருளோடு அவருடைய பரிபூரண சக்தியை கொடுப்பார். இது வந்து காரிய சக்தி நல்லா உண்டாகும், நினைத்த காரியம் நடக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், வீட்டின் ஆரோக்கியம் இருக்கும், பணம் பொருள் பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து கூட செய்யலாம். மகா மருந்து மகத்துவத்தை சொன்னேன். நாள்பட்ட வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. நாள்பட்ட வியாதி அப்படின்னாக்கா உடம்புல வரக்கூடிய நோவு மட்டும் சொல்றாது. வீட்டில் வந்து பணத்தடை இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடுமாற்றம் இருந்தாலும் அதுவும் ஒரு வகையான வியாதி தான். ஸோ என்ன பண்ணணும், அருகம்புல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பௌர்ணமி முதல் நாளே பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் ஊற வச்சிடணும் அருகம்புல்லை. இப்போ இன்றைக்கி தான் பௌர்ணமினா முதல் நாளே நைட்டே என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இந்த தண்ணியில் அருகம்புல் ஊற வச்சு அந்த அருகம்புல் தண்ணியை மட்டும் நம்ம குளிச்சாலே போதுமான விஷயம். பிடித்த பீடைகள் அதே அந்த அருகம்புல் உங்களுக்கு தண்ணியில் ஊறி இருக்கு பார்த்தீங்களா, அதை காய வச்சு பவுடராக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகையை சாப்பிட்டு வந்தாலே போதுமான விஷயம். நரைத்திரை மூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காயக்கல்பமாக அந்த இது யூஸ் ஆகும். ஸோ தண்ணியில் ஊறினா அந்த தண்ணியை நம்ம தெளிச்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த ஊர்ன இதை காய வச்சு நல்லா காய வச்சு நீங்கள் அதை வந்து பவுடராக்கி அந்த பவுடரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாலே போதும், மகா மருந்தாக பயன்படும். ஸோ இதுதான் பௌர்ணமி வழிபாடு. இதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை. நன்றி, வணக்கம்.